காலத்துல என்ன பண்ணுவாருன்னா வீட்டு பாடம் எழுதல ஆனா ஒண்ணு எழுதலைன்னா சட்டான்னு எழுவதார அரைஞ்சு முட்டி ஓடுறா கல்லா கிடக்கும் அதுல முட்டி ஓடியும் மொழி பூரா புண்ணா இருக்கும். அப்படி அடிச்சா பயப்படுவேன். இன்னைக்கு வாத்தியார் அடிச்சாருன்னா வாத்தியார் தொலைஞ்சார். ஆமா, வாத்தியார் அடிச்சாருன்னா 10 பேர் சேருவாங்க. அந்த ஆளு எப்படி ஒண்ணுக்கு இங்கதான் வருவேன். நான் காலை பிடிக்கிறேன், நீ கையை பிடி, நீ கொட்டையை பிடி, பிடிச்சு அந்த ஆளு அத்து இந்த கிரையை வச்சு தின்றுவோம்னா வாத்தியார் பாப்பாரு. பிளான் போட்டு கொல்ல பாக்குறாங்க அப்படின்னா சீமக்கரில் விழுந்து பைக்கை போய் வித்துட்டு கிளம்பிடுவார். பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் பெருந்தகை, பெத்த தாய் பொண்ணுக்கு அப்புறம் ஒரு தாய் தப்ப யாருன்னா ஆசிரியர் பெருந்தகை தான். அப்படிதான் நம்ம நாட்டுல பிறந்தார் ஒரு தமிழர். யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். எதை நான் தட்டுறோம்னு அங்கே தட்டுறாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்தாலும் அதே நிலைமை தான்டா. அவர் மணிக்கணக்கா பேசுவார், 2 பேரும் எந்திரிச்சு இடியா போம் இருப்பேன். அவர் ஊரை எழுதி வச்சு செத்துருப்பார். எவ்வளவு கண்டுபிடிச்சார், அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சார். அதனாலதான் இரவு பகல் பாராம நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்கோம். எல்லையை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராணுவ வீரர்களை பயப்படாம இருக்கிறது காரணமே ஒரே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களை ஏவி விட்டா ஒரு நாடே இருக்காது. இந்த கூடத்தில் ஒருத்தன் குசு போட்டா 10 பேரே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? இளைய சமுதாயமே விளையாட்டு போக்கில் தெரியாதியப்பா, எல்லாரும் படிங்க, படிச்சுக்கிட்டு பெத்ததாய பண்ண காப்பாத்துங்க. இந்த பிறந்த நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னா நல்லா செய்யறாங்க. பூரா செய்வனே செய்வேன். இவன் நாசமா போனோம்னு தகடு வைக்கிறேன், அவன் குட்டிச்சனை பொண்ணு இவன் எலும்பு சம்பளம் வைக்கிறேன். 2 பேரும் வச்சுக்கிட்டு வச்சிடம் தெரியாம